ஸோ இப்போ எதுக்காக நான் அந்த கவரை கழட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கிரீஸ் அடிக்கிற நிப்பிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லாக் நெட் இப்போ நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி லாக் நெட் இல்லாத இருந்தது. ஸோ அது லூஸ் ஆகி இது ஓடிட்டுருக்க பார்த்தீங்கன்னா கழண்டு இந்த நெட்டு விழுந்துருச்சு. இந்த கவரோட கேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து இந்த மாதிரி பாதியோட கட்டாயி கீழே விழுந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த உள்ளே வரக்கூடிய போல்ட்டை நம்ம அதை கழட்டிட்டு புதுசு போடணும் அப்படின்னா நம்ம இந்த புள்ளி மட்டும் நம்ம கழட்டினா போதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெல்ட்டு லூஸ் விட்டு பெல்ட்டையெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எல்என் கீ யூஸ் பண்ணி நம்ம கழட்டணும். இந்த எல்என் கீயே பார்த்தீங்கன்னா மேஷுவலே சில ஸ்பேனர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பேனரு 2 எல்என் கீ கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இது 6 mm, இது 8 mm. 6 mm அந்த புள்ளிக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும், இந்த 8 mm பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை பிடிங்கி விடுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இன்னும் 2 இடத்துல எல்என் கீ யூஸ் பண்ணி தான் கழட்டுற மாதிரி இருக்குது. இந்த பிளான்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது 10 mm வருது. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டானதே இந்த ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூவுக்கும் எல்என் கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஒரு எல்என் கீ கொடுக்கலவங்க. ஸோ பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த நார்மலாக கொடுத்துருக்குற எல்என் கீக்கு பதில் வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கழட்டுறப்ப கூட கழட்டிட்டேன். அது டைட் வைக்கிறப்ப ரொம்ப சிரமமாக தெரிஞ்சுது. இது போட்டுட்டு இதுக்கு ஒரு பைப் வச்சு தான் நம்ம அழுத்தி கழட்டுற மாதிரி இருக்குது. டைட் வைக்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு 1 by 1 தான் நம்ம அப்படியே சுற்றி வரையும் டைட் வச்சுக்கிட்டே வரணும். ஒன்று டைட் வைக்கிறப்ப அப்படியே சுற்றி டைட் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முதல் டைட் வச்சதெல்லாம் லேசாக லூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஃபுல்லாக சுற்றி டைட் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஃபுல்லாக அது டைட் ஆகும். அந்த மாதிரி டைட் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த கீயை வச்சு நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த பாக்ஸ் டைப்லேயே பார்த்தீங்கன்னா எல்என் கீ இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்வக்கோளாறில் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது 8 mm வாங்கியிருக்குங்க. 6 mmல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை போட்டோம்னா இதனோட பாடி போய் இதில் முட்டி ஒரு மாதிரி இப்படி கிராஸாக தான் ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதில் ஏதாவது லென்த் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறப்ப தான் இதில் லென்த் இருக்க மாதிரி நான் எல்என் கீ பார்த்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ராட்செட்லேயே போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட ராட்செட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் டைப்பில் நான் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்என் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு டக்குன்னு நம்ம கழட்டுறதுக்கும் டைட் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்னென்னா மேஷுவில் இதே டைப்பில் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். காஸ்ட் கட்டிங்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ திங்க் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நார்மல் எல்என் கீ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பயங்கர ஒர்த்தாக இருக்குங்க. நீங்கள் இந்த ஷட்டர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இடத்துல எல்என் கீ போல்ட்டு நீங்கள் கழட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாக்கெட் டைப்பில் கூட வாங்கிக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ராட்செட் வச்சுருக்கேன். ஸோ அதில் கழட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னும் நீங்கள்லாம் கன் மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சாக்கெட் எடுத்து அதில் போட்டு டக்குன்னு சும்மா ஒரு 5 minutesல இந்த 5 போல்ட்டையும் கழட்டிடலாம். அதே மாதிரி டைட் வைக்கிறதும் அது கன்னில் யூஸ் பண்ணி டைட் வைக்கிறதுக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபைனலாக இந்த போல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த போல்ட்டு, முக்கியமாக இந்த போல்ட்டு இதெல்லாம் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி அதனோட அந்த த்ரெட்டில் இந்த அனபாண்டு 122ங்கிற இந்த த்ரெட் லாக்கர் பேஸ்ட்டை நீங்கள் அந்த மறையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் வைங்க. மேக்ஸிமம் லூஸ் ஆகாது. முக்கியமாக இதுக்கு அந்த த்ரெட்டுக்கு பேஸ்ட்டும் வைங்க, இந்த இதையும் வைங்க. த்ரெட் லாக்கர் பேஸ்ட்டு வச்சுட்டு லாக் நெட்டை போடுங்க, ரொம்ப முக்கியம்.